மௌத்திலும் மௌத்துக்கு பிறகும் பரக்கத்து செய்வாயாக என்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த பரக்கத் என்ற வார்த்தைக்கு மிக பிரம்மாண்டமான அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர்களுக்கு மிக அழகான நன்மைகள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மை என்பது அது எண்ணில் அடங்காதது. ஆனால் அதே போன்று ஒன்று வேறொருவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கேட்க சொல்கிறார்கள், நீங்கள் மௌத்திலும் பரக்கத்தை கேளுங்கள், மௌத்துக்கு பிறகும் பரக்கத்தை கேளுங்கள் என்பதாக. அந்த பரக்கத் என்ற வார்த்தையை நாம் மௌத்துக்கு உபயோகப்படுத்தும் பொழுது மிக அழகான மௌத்து இம்மா சொல்லி மௌத்தாகுவதும், மேலும் மௌத்தாகும் வேளையிலே நல்ல இடத்திலே நல்லவர்களோடு மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்கும் அந்த பரக்கத் என்ற வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மௌத்தில் பரக்கத்தை நமக்கும் தருவானாக. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு பரக்கத். ஒரு முறை நீங்கள் பெட்ஷீட்டை போத்தி கொண்டு அமைதியாக இரவிலே இருங்கள், அதை விட தனிமை கபிரிலே இருக்கக்கூடியது. அந்த நேரத்தில் பரக்கத்து நமக்கு கிடைத்தால் எவ்வாறு அழகாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி கபிரிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய பரக்கத்தை இந்த ரமலானின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு தருவானாக.